மதுரை அருகே அக்காவையும் அக்காவின் கள்ள காதலனையும் வெட்டி கொலை செய்திருக்கிறார் சகோதரர். காதலன் தலையை துண்டாக்கி நாடக மேடையில் வைத்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் சத்யகுமார் விவரிக்க கேட்போம். இந்த சம்பவத்தின் முழு பின்னணி என்ன சத்யகுமார், விவரிங்க. நிச்சயமாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கூடக்கோவில் சரகம் கொம்பாடி கிராமத்தைச் சேர்ந்தவர் நந்தி பெருமாள். இவர் மகன் சதீஷ்குமார். இவர் கட்டிடங்களுக்கு கம்பி கட்டும் வேலை பார்த்து வந்துள்ளார். அப்போது அதே ஊரைச் சேர்ந்த அழகுமலை என்பவரது மகள் மகாலட்சுமியை காதலித்து வந்துள்ளார். ஆனால் இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். அதே சமயம் மகாலட்சுமிக்கு கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் நடைபெற்றுள்ளது. ஆனால் திருமணம் நடைபெற்ற ஒரு வாரத்திலேயே மகாலட்சுமி அவரது கணவருடன் கருத்து வேறுபாடு காரணமாக அவரது பெற்றோர் வீட்டுக்கு வந்து விட்டுள்ளார். அதிலிருந்து சதீஷ்குமார், மகாலட்சுமி இருவரும் மீண்டும் போனில் அடிக்கடி பேச துவங்கி தங்கள் நட்பை தொடர்ந்துள்ளனர். இந்த விவரம் தெரிந்த மகாலட்சுமியின் தம்பி பிரவீன்குமார் இருவரையும் அடிக்கடி கண்டித்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு வேலை முடித்து கொம்பாடியில் தன்னுடைய வீட்டிற்கு சதீஷ்குமார் சென்று கொண்டிருந்த போது வழிமறித்த பிரவீன்குமார் அவரது கண்ணில் மிளகாய் பொடியை தூவி அரிவாளால் வெட்டியதில் தலை துண்டாக விழுந்துள்ளது. இந்த துண்டான தலையை கொம்பாடி நாடக மேடை, ஊருக்கு உள்ளே உள்ள நாடக மேடையில் வைத்துவிட்டு ஆத்திரம் தீராத பிரவீன்குமார் நேராக வீட்டிற்கு சென்று தனது அக்கா மகாலட்சுமியை கழுத்தை அறுத்து கொலை செய்துவிட்டு தடுக்க வந்த தாய் சின்ன பிடாரியின் கையையும் துண்டாக வெட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். இச்சம்பவம் தொடர்பாக சதீஷ்குமார் அண்ணன் முத்துக்குமார் கொடுத்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த கூடக்கோவில் போலீசார் இருவரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் கை துண்டான சின்ன பிடாரியை தற்போது சிகிச்சைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த திருமங்கலம் சரக டிஎஸ்பி வசந்தகுமார் கொலை செய்யப்பட்ட இடத்தில் நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இச்சம்பவத்தால் இப்பகுதியில் பெரும் பரபரப்பாக காணப்படுகிறது. மேலும் கொலை செய்தவரும் கொலை செய்யப்பட்டவரும் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர் என்பதால் இப்பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் இந்த கொலை செய்து தப்பி ஓடிய பிரவீன்குமாரை பிடிப்பதற்காக 2 தனிப்படை அமைக்கப்பட்ட நிலையில் தற்போது பிரவீன்குமார் போலீஸ் கைவசம் சிக்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இவர் கைது செய்யப்பட்டாரா அல்லது எதுவும் காவல் நிலையத்தில் நேரடியாக சரணடைந்தாரா என்பது போன்ற விவரங்களை தற்போது வரை காவல்துறையினர் வெளியிடவில்லை. விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.